கொல்கத்தாவில் போன வாரம் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பிரச்சனை பார்க்கும்போது நமக்கு வந்து நிஜமாகவே மம்தா பானர்ஜிக்கு அங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற டிஎம்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி நிம்மதியான தூக்கம் வருதுன்னா எனக்கு தெரியல. இந்தியா முழுவதும் ஒவ்வொரு இடத்துல தாய்மார்களும் வந்து பார்க்கும்போது கண்ணீர் விட்டுட்டு அழுகுறாங்க, அவங்களால தூங்க முடியல. 2 பெண்களுக்கு தாயாக இருக்கும்போது என்னால் தூங்க முடியல. ஆனால் அவங்க நிம்மதியாக இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அந்த பெண் இறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சூப்ரிண்டெண்டன்ட் அங்கேருந்து அந்த காலேஜ்லேருந்து சூப்ரிண்டெண்டன்ட் ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே இல்லை அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே பெற்றோர்கள் அப்படியே பதறி காலேஜுக்கு போயிருக்காங்க, அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு தான் அவங்கள வந்து அந்த பாடியை காமிச்சிருக்காங்க. பாடி காமிச்சதுக்கப்புறம் தான் பெற்றோர்களுக்கு தெரிய வந்தது இது தற்கொலை கிடையாதுன்னா. அத்தனையும் பாடியில் உடம்பு முழுவதும் தலையிலேருந்து கண்ணுலேருந்து மூக்கு உடைச்சிருக்காங்க, கண்ணிலேருந்து ரத்தம் வருது, தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, உடம்புல ஒவ்வொரு இடத்துலையும் கடி மார்க் இருக்கு, கடிச்சிருக்காங்க. நம்ம ரோட்டில் போகும்போது தெருநாய் கடிச்சாலும் அப்படி இருக்காதுங்க. அவ்வளோ கொடுமையான விஷயம். நீங்கள் எல்லாம் ப்ரெஸ்காரங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோஸும் வந்திருக்கும், அந்த வீடியோவும் வந்திருக்கும். இவ்வளோ கொடுமையான வகையில் ரேப் பண்ணி மர்டர் பண்ணதுக்கப்புறம் தற்கொலை சொல்கிறாங்க. இது வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த காலேஜில் இருக்கிறது பிரின்சிபல் சந்தீப் கோஷை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுறாங்க. கேள்வி யாருமே கேட்கல, சந்தீப் கோஷ் கிட்ட கேள்வியே கேட்கல. அவங்களுக்கு வந்து ஃப்ரீ படா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், எங்கே வேணாலும் போகலாம்னா சொல்லிட்டு அப்படியே அந்த காலேஜில் இருக்கிறது மாணவிகள் பிரச்சனை எழுப்பும்போது அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் உயர்ந்த பதவி அடுத்த காலேஜில் கொல்கத்தா மெடிக்கல் நேஷனல் காலேஜில் அவங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. கொல்கத்தாவில் பல முறை நம்ம பார்த்துருக்கோம், மம்தா பானர்ஜி ஒவ்வொரு தடவையும் சந்தேஷ் கல்லி இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருக்கட்டும், நானும் வந்து சந்தேஷ் கல்லி இருக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெண் 12 வயசு பெண் குழந்தை வந்து கற்பழிச்சு போது அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். எந்த வகையான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. எல்லாருக்கும், அதுவும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா மம்தா பானர்ஜி தான் ஷீ இஸ் அ மினிஸ்டர் ஆஃப் போலீஸ். அப்படி இருக்கும்போது ஒரு தவறு நடந்தால் அதை மம்தா பானர்ஜி மேலே தான் வரும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன வேணாலும் பண்ணிட்டோம், உங்கள் வந்து கேள்வி கேட்குறதுக்கு ஆளுங்க இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் மறுபடியும் ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னைக்கு நடந்த பிரச்சனை கடந்த ஒரு வாரமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பிரச்சனை பார்க்கும்போது மம்தா பானர்ஜி இன்னும் முதலமைச்சராக அங்கே தொடங்கணுமா? மம்தா பானர்ஜி தன்னை வந்து தீதி அழைக்கணும்னு ஆசைப்படலாமா? மம்தா பானர்ஜி பெண்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன்னா சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா? மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோடைய முதலமைச்சராக நீடிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? மம்தா பானர்ஜி தன்னை நான் ஒரு பெண் அது சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா? அப்படி தான் நான் கேட்பேன். ஏன்னா என்னுடைய கோபம் ஒரு தாயாகவும் ஒரு பெண்ணாகவும் என்னோட கோபம் நியாயமானது. ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு நீங்கள் உதவி பண்ணலைன்னாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க பக்கத்தில் நிற்கணும், அவங்களுக்கு பக்கபலமாக நிற்கணும். உங்களுக்கு பிரச்சனை வந்தால் பாதுகாக்கிறதுக்காக நான் இருக்கேன்னா சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கணும். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேற்று பேசும்போது இந்த மாதிரி சம்பவம் வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்குன்னா ஒரு கேஸ்வன்ஜி சொல்லியிருக்கிறாரு, பிரதமர் சொன்ன ஒரு டெமனிக் வகையில் ஒரு பிசாசு இருப்பாங்க பாருங்க, ஒரு ராட்சசங்க இருக்காங்க பாருங்க, அந்த வகையில் கொடுமைப்படுத்தின ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு பதிலும் வரலைன்னா இதுக்கு பதில் வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையில் ஒரு ராட்சச போல் அந்த பெண் வந்து கற்பழித்து மர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோப்சி ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கிளியராக சொல்லுது, ஒருத்தரால் இது செய்ய முடியாது.
150 கிராம் சீமன் அந்த உடம்புல இருந்திருக்கு, அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்திருக்கு. 150 கிராம்ஸ். ஒருத்தராலே இது பண்ண முடியாது. ஒரு ஆள் சஞ்சய் ரவுத், அவனை மட்டும்தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சூப்ரிடெண்டன்ட் யார் ஃபோன் பண்ணி உங்கள் பெண் குழந்தை வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல, அவங்ககிட்ட விசாரணையும் நடக்கலை. 3 நாளாக எந்த விதமான ஒரு விசாரணை நடத்தாமல் அந்த இடத்துல வந்து புரோட்டோகால் படி நீங்கள் அந்த ஏரியாவை குவார்டன் ஆஃப் பண்ணியிருக்கணும். ஒரு பேசிக் காமன் சென்ஸ் நமக்கு தெரியும். ஒரு இடத்துல ஒரு சம்பவம் இடத்துல ஒரு மர்டர் இருக்குது, இல்லை ஒரு ரேப் நடந்திருக்குன்னா அந்த ஏரியா குவார்டன் ஆஃப் பண்ணுவாங்க, அங்கே யாருமே போக முடியாது. ஆனால் நீங்கள் அங்கே ரெனோவேஷனுக்காக பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரூம் சுத்தம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. அங்கே வந்து எவிடன்ஸ் டேம்பர் பண்ணுறதுக்கு 150% எவிடன்ஸ் டேம்பர் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை. யார்கிட்டமே நான் கேள்வி கேட்கணும், அந்த பிரின்சிபல் கிட்ட கேள்வி கேட்கல. அவர் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டு வேறு இடத்துக்கு அமுச்சிட்டீங்க. அதுவும் சந்தீப் கோஷ் மேலே எத்தனையோ கேசஸ் இருக்குது. போன வருடத்துலேருந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள், ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதே மாதிரி ஹைகோர்ட், கொல்கத்தா ஹைகோர்ட் இன்டர்வீன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏன் இதை சிபிஐக்கு இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கீங்க சொன்னதுக்கப்புறம் தான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன எவிடன்ஸ் அங்கேருந்து கிளியர் பண்ண முடியும், என்னென்ன எவிடன்ஸ் அங்கேருந்து காலி பண்ண முடியும், அது எல்லாமே பண்ணிட்டீங்க. ஒரு பெண்ணுக்கு நீங்கள் எப்படி நியாயம் வாங்கி கொடுக்க போகிறீங்க? மம்தா பானர்ஜிக்கு கேட்குற கேள்விகளுக்கு பதில் இருக்கா? உங்கள் மாநிலத்தில் ஒரு பெண் முதல் தடவை கிடையாது, இது முதல் முறை கிடையாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு பெண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்காத பட்சத்தில் மம்தா பானர்ஜி ஏன் இன்னும் அங்கே முதலமைச்சராக இருக்காங்க? அப்படி என்ன அந்த பதவி மேலே, அந்த நாற்காலி மேலே மம்தா பானர்ஜிக்கு என்ன அப்படி ஒரு ஆசை? என் மாநிலம் எப்போ வேணாலும் போகட்டும், மக்கள் என்ன வேணாலும் ஆகட்டும், இங்கே மாநிலத்தில் வாழ்கிற பெண்கள் எந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளானாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நான் முதலமைச்சராக நாற்காலியில் உட்கார்ந்தோன்னா ஒரே காரணத்துக்காக அவங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்குது.